இஸ்ரவேலே கேள். யார் இஸ்ரவேல்? கர்த்தருடைய ஜனம் இஸ்ரவேல். என்னை கேட்கிற அருமையான நீங்களும் நானும் இஸ்ரவேல். ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீ இது ஒன்றை புரிந்து கொள், ஒன்றை நீ கவனித்துக்கொள். உன் வாழ்க்கையிலே வேறு யாரும் உன்னை நடத்திவிடக் கூடாது. உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே என்ன பண்ண வேண்டும்? உன்னையும் என்னையும் நடத்த வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே வேறு ஒருவருடைய நடத்துதல் என்ன பண்ணிவிடக் கூடாது, அது வந்துவிடக் கூடாது. மற்றவருடைய ஆலோசனையோ மற்றவருடைய யோசனையோ அல்ல, கர்த்தர் ஒருவரே என்னை நடத்த வேண்டும். ஆகவேதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை நான் துதிப்பேன், ராக்காலங்களிலும் என் உள்ளந்திரியங்கள் என்னை உணர்த்தும். ஆக தேவன் ஒருவர் தான் என்னை நடத்த வேண்டும். மனிதர்களுடைய ஆலோசனைகளுக்கு நாம் செவி சாய்ப்பதை பார்க்கிலும் கர்த்தர் ஒருவர் உண்டு, அவர் என்னை நடத்துகிறதான கர்த்தர். வேதம் இன்னும் சொல்லுகிறது, பிரயோஜனமானவைகளை நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிறதான உன் கர்த்தர் நானே. அல்லேலூயா. என் வாழ்க்கையில எந்த சூழ்நிலையிலும் எந்த பகுதியிலேயும் சில நேரங்களிலே தர்ம சங்கடமான நேரங்களிலே குழப்பமான நேரங்களிலே ஒன்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், மனிதனுடைய ஆலோசனை நோக்கி அல்ல, தேவனை நோக்கி நாம் போகும்பொழுது கர்த்தர் ஒருவரே நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இன்னும் நெகேமியா சொல்லும்போது இப்படியே சொல்லுகிறார், நீர் ஒருவரே கர்த்தர். சங்கீதக்காரன் எழுதும்போது இப்படியே எழுதுகிறார், நீர் ஒருவரே தேவன். ஏசியா சொல்லும்போது இப்படியே சொல்லுகிறார், நீர் ஒருவரே பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர். மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே ஆண்டவராகிய இயேசு சொல்லும்போது இப்படியே சொல்லுகிறார், பரலோகத்தில் இருக்கிற ஒருவரே உங்களுக்கு பிதாவாய் இருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷத்திலே யோவான் அப்போஸ்தலன் இப்படியே எழுதுகிறார், தேவன் ஒருவரே பரிசுத்தர். யாக்கோபு எழுதும்போது இப்படியே எழுதுகிறார், அவரே ரட்சிக்கவும் அழிக்கவும் வல்லவர். 1 கொரிந்தியரில் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது சொல்லுகிறார், உலகத்திலே விக்கிரகமானது ஒன்றுமில்லை, ஒருவரே அன்றி வேறு ஒரு தேவன் இல்லை என்பதை நாம் என்ன பண்ணியிருக்கிறோம்? அறிந்திருக்கிறோம். இவர் ஒருவரே என்னை நடத்தக்கூடியவர், இவர் ஒருவரே நடத்தக்கூடியவர். நம்மை நடத்துகிறதான தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தவர். அவர்தான் இந்த வானத்தை படைத்தார், அவர்தான் இந்த பூமியை படைத்தார், அவர்தான் நம்மையும் என்ன பண்ணினார்? தாயின் கருவறையிலே நம்மை சிருஷ்டித்தார். ஆதி மனிதனாகிய ஆதாமையும் அவர்தான் என்ன பண்ணினார்? உருவாக்கினார். ஜீவ சுவாசத்தை அவர்தான் கொடுத்தார். அப்போ அவர் உருவாக்கினதான ஒரு இடத்திலே, அவர் சிருஷ்டித்ததான ஒரு இடத்திலே, அவரால் படைக்கப்பட்டதான நாம், அவரின்றி நாம் என்ன பண்ண முடியாது? ஒரு காரியமும் செய்ய முடியாது. அல்லேலூயா. அவரின்றி ஒரு அணுவும் என்ன பண்ணாது? ஒரு அணுவும் அசையாது என்று சொன்னால் எந்த மனிதனும் செயல்பட முடியாது. கர்த்தருடைய பிள்ளை கர்த்தருடைய ஆலோசனை இல்லாமல், கர்த்தர் இல்லாமல் நடந்து கொள்ளவே முடியாது என்பதுதான் இந்த வேத வசனத்தினுடைய உண்மையாய் அது இருக்கிறது.